My name is PK and welcome to இயற்கை மொழி. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான வெஜிடபிள் பற்றி தான் பார்க்க போகிறோம், விச் இஸ் ஒயிட் பெட்டர் கார்ட். இந்த வெள்ளை பாகற்காயை எப்படி விதையிலிருந்து அறுவடை வரைக்கும் வளர்க்குறதுன்றதை பற்றி ஒரு டீட்டெயில்டான வீடியோ இன்னைக்கு பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவை விதைப்புலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த விதைகளை சீட் டு பிளான்ட்ன்ற ஒரு ஆன்லைன் வெப்சைட்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அண்ட் அந்த அனுபவத்தை தனியாக ஒரு ரிவ்யூவாகவே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் கொடுக்குறேன், வேணுன்றவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் விதை கலவைக்கு ஒரு பங்கு மண்புழு உரமும் 2 பங்கு தேங்காய் நற்கழிவு மட்டும் தான் எடுத்திருக்கேன். அதுவே ஒரு சஃபிஷியண்டான ஒரு மெட்டீரியல். விதைகள் நல்லா திரைச்சி முளைச்சி வரதுக்கு. யூஸ்வலாக பாகற்காய் விதைகள்லாம் 5லேருந்து 7 நாட்களே முளைக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு கரெக்டாக 7 days ஆச்சு முளைச்சி வரதுக்கு. அண்ட் இதை குளிர்காலத்தில் நான் விதைச்சதுனால இந்த நாற்றுகளோட வளர்ச்சின்றது ரொம்ப மெதுவாக இருந்தது. பட் ஆனால் இப்போ நீங்கள் வெயில் காலத்தில் வைக்கிறப்போ அந்த நாற்றுகள் நல்லா வேகமாகவே வளர்ந்து. அண்ட் அடுத்ததாக ப்ரிக்கிங் ப்ராசஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம விதைகளை விதை தட்டில் போட்டதுனால அதில் கம்ப்ளீட்டாக மெச்சூராக ஃபைனல் லொக்கேஷனுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற அளவுக்கு அது திரட்சியாக வளராது. ஏன்னா அதில் அந்த அளவுக்கு ஒரு சஃபிஷியன்ட் ஸ்பேஸ் கிடையாது. ஸோ அந்த நாற்றுகளை நம்ம தனியாக ப்ரிக் பண்ணி ஒரு கப்பில் மாற்றி வைக்கிறப்போ அதோட வேறு வளர்ச்சின்றது நல்லா திரட்சியாக இருக்கும். இப்போ எக்ஸாக்டாக விதைச்சதுலேருந்து நான் 30 நாள் கழித்து இதோட ஃபைனல் லொக்கேஷனுக்கு ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணுறேன். நீங்கள் வெயில் காலத்தில் இப்போ வளர்க்குறப்போ இவ்வளோ நாள் ஆகாது, சீக்கிரமாகவே வளர்ந்துடும். அண்ட் இந்த செடியை வளர்க்குறதுக்கு நான் 20 லிட்டர் வாட்டர் கேன் தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் மண் கலவைக்கு நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன் என்னோட சம்மர் சாயில் மிக்ஸ், அதை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அது எப்படி பண்ணுறதுன்னு நான் ஒரு இண்டிவிஜுவலான ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். பிகாஸ் பாகற்காயை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு என்ரிச்டான ஒரு சாயில் இருக்கணும், as well as ஒரு வெல் ட்ரைனிங் சாயிலாக இருக்கணும். இது ரெண்டும் இருந்தாலே போதும், பாகற்காய் நல்லா சூப்பராகவே வளர்ந்து வரும். பாகற்காய் வளர்க்குறது அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் பந்தல் அமைப்பு. ஒரு சீரான பந்தல் அமைப்பு வச்சாலே போதும் இந்த பாகற்காய் கொடிகள், ஏன்னா பாகற்காய் ஒரு கொடி வகை. ஸோ ஒரு சீரான பந்தல் அமைப்பு வச்சா போதும் இந்த பாகற்காய் கொடி நல்லா படர்ந்து போய் அதிகமாக பூ வச்சு காய்க்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ஒரு கரெக்டான பந்தல் அமைப்பு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இப்போ கரெக்டாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுலேருந்து ஒரு 10 நாள் கழிச்சிருக்கு அப்டேட் பார்க்கலாம். கொடி வகைகளில் பாகற்காய் ஒரு ஸ்பெஷலானது. பிகாஸ் இது ரொம்ப வேகமாக வளரும். மற்ற கொடிகள் மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாலாம் வளராது. அண்ட் பாகற்காய் நல்லா திரட்சியாக வளர்ந்து வரதுக்கு அதுக்கு 6லேருந்து 8 மணி நேரம் சூரிய ஒளி தேவை. முடிஞ்ச அளவுக்கு இது ஒரு டைரக்ட் சன்லைட்டில் இல்லை ஓரளவுக்கு இன்டைரக்டான சன்லைட்டில் வைங்க. ரொம்ப நிழல் பகுதியில் வச்சிடாதீங்க. இப்போ கரெக்டாக நாற்றுகள் மாற்றி வச்சதுலேருந்து 20 நாள் கழிச்சிருக்கு அப்டேட்டை பார்த்துடலாம். ரெகுலராக தண்ணி விடுறதும் அண்ட் இதில் எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் வராமல் நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும், பாகற்காய் செடி சூப்பராக வளர்த்துடலாம். இதை தாண்டி இந்த செடிக்கு மெயின்டைனிங் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இந்த பாகற்காய் ஜென்ரலாக எல்லா பாகற்காய் வகையுமே ஒரு லோ மெயின்டைன். பாகற்காய் செடி பொறுத்த வரைக்கும் அந்த மேல் ஃப்ளவர்ஸ், இந்த ஆண் பூக்கள் முதல்ல பூத்துரும். அண்ட் அது நிறைய பூத்து கொட்டினதுக்கு அப்புறமா தான் ஒரு சின்ன இன்ட்ரோல் கேப் கழிச்சு தான் இந்த பெண் பூக்கள், அதாவது இந்த பாகற்காயை மாறும்ல, அதெல்லாம் பூக்கும். யூ ஒன்ட் பி ஃபேஸிங் எனி பாலினேஷன் ப்ராப்ளம். இந்த பாகற்காயில் நீங்கள் இந்த மதுரங்க சேர்க்கைக்கான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஏன்னா இதில் ரொம்ப ஈஸியாகவே அந்த பாலினேஷன் ப்ராசஸ்ன்றது நடந்துடும். ஸோ அந்த பூ காயாக மாறத்துக்கு பெருசாக எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் இருக்காது. இப்போ இந்த செடிக்கு உரம் கொடுக்குறத பற்றி பார்த்துடலாம். உரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாகற்காய் செடிக்கு மண்புழு உரமும் மாட்டு உரம் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா இது ரெண்டுமே ஹைலி நியூட்ரியன் சப்ளையிங் காம்போஸ்ட். ஸோ இதில் இருக்க சத்துக்கள் அந்த மண்ணுக்கு ரொம்ப அவசியமாக தேவை. ஏன்னா பாகற்காய்ன்றது ஒரு ஹை கன்சப்ஷன் பிளான்ட். ஊட்டச்சத்தை நல்லா உறிஞ்சி ரொம்ப திரட்சியாக வளரக்கூடிய ஒரு செடி இது. ஸோ நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி இருந்ததுன்னா அது உங்கள் பிளான்ட்ல ரொம்ப ஈஸியாகவே ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த செடியிலிருந்து இப்போ நம்ம முதல் அறுவடை எடுத்துடலாம். தெர் இஸ் ஆல்வேஸ் எ சிக்னிஃபிகண்ட் கோல்டன் ரூல். நீங்கள் எந்த காய்கறி செடி வளர்த்தாலும் அறுவடையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டே இருங்க. இது நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன். நீங்கள் ஒன்ஸ் அறுவடை டிலே பண்ணிட்டீங்கன்னா அந்த செடியோட ப்ரொடக்ஷன்றது கம்ப்ளீட்டாக கட் டவுன் ஆயிடும். அண்ட் ரெண்டாவது அறுவடை இப்போ பார்த்துடலாம். யூஸ்வலி பாகற்காய்க்கு ஒரு அறுவடையிலேருந்து இன்னொரு அறுவடைக்கு இட் வில் டேக் லைக் 1 week. கரெக்டாக ஒரு 7 நாட்கள்லேயே நீங்கள் அடுத்தடுத்த அறுவடை நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கலாம். இது ஒரு வெள்ளை பாகற்காய்ன்றதை நான் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதை கேட்குறப்போ எல்லாருக்கும் சின்ன டவுட் இருக்கும், ஒருவேளை இது ஒரு ஹைப்ரிட் வெரைட்டியாக இருக்கும்னு. கிடையாது, இது கம்ப்ளீட்லி ஒரு நாட்டு வெரைட்டி. அண்ட் இந்த நாட்டு வெரைட்டிக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னன்னா இயற்கையிலேயே இந்த பாகற்காயோட கசப்புத்தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கும். கம்பேரிட்டிவ்லி மற்ற பாகற்காய்க்கும் மிதிப்பாகலோட கம்பேர் பண்ணுறப்போ இதில் அதோட கசப்புத்தன்மை ரொம்பவே கம்மியாக இருக்கும். அண்ட் இந்த பாகற்காய்ன்றது கண்டிப்பாக எல்லாரோட தோட்டத்திலும் வளர்க்க வேண்டிய ஒரு செடி. பிகாஸ் இது இருக்க நியூட்ரிஷன் வேல்யூன்றது ஒரு பிக்கஸ்ட் ப்ளஸ். நம்ம எப்போவுமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிட்ட இருக்க ஒரு ஈஸியாக வளர்க்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு அதை பெருசாக நம்ம கண்டுக்க மாட்டோம். பட் ஆனால் பாகற்காய் நீங்கள் அந்த மாதிரி லிஸ்ட்டில் விடவே கூடாது. பிஃபோர் பி வைண்டிங் அப் திஸ் வீடியோ, இந்த பாகற்காயிலேருந்து எப்படி விதைகளை கலெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பாகற்காய் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த விதைகளுக்கு அந்த செடியிலே அந்த பாகற்காயை பழுக்க வச்சுருங்க. ஒன்ஸ் அந்த பாகற்காய் பழுத்துடுச்சுன்னா உள்ளே இருக்க ஃப்ளஷ் எல்லாம் சுருங்கிட்டு அந்த விதைகள் நல்ல ஒரு ரெட்டிஷ் ஸ்டோனில் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் அதை அறுவடை பண்ணி அந்த விதைகளை மட்டும் எடுத்து ஒரு 3 நாள்
ஒரு கம்ப்ளீட் சன்ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அந்த விதை சேகரிப்புக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு வருட காலம் வரைக்கும் நீங்கள் அந்த பாகற்காய் விதைகளை தாராளமாக சேர்த்து வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஐ திங்க் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வெள்ளை பாகற்காயை எப்படி விதையிலிருந்து அறுவடை வரைக்கும் வளர்க்குறதுன்றத ஒரு டீட்டெயில் வீடியோ பார்த்துட்டோம். நம்ம நாளைக்கு 2:30 மணிக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டே கனெக்டட் டு கிரியேட் எ பெட்டர் என்விரான்மெண்ட் அண்ட் தேங்க்யூ பை PK.